சுட்டுமிழி சுடர் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சுடரோட எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்வோட அபிநயா கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுனதில் விடாப்பிடிவாதமாக என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அபிநயா கூட சண்டை போட்டாலும் இதை சட்டப்பூர்வமாக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதைக்கிட்ட அபிநயாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு தேவை என் பொண்ணோட நான் பேசி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன வெற்றி கிட்ட நம்ம அபிநயா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரி, நீ சுடரோட பேசலாம், ஆனால் ஒரு கண்டிஷன், சுடர்கிட்ட நீ எந்த ஜென்மத்திலையும் அப்பான்னு சொல்லக்கூடாது, அப்படி அப்பான்னு நீ சொல்ல என்னைக்காவது முற்பட்டேன்னா கண்டிப்பாக நான் சுடரை கூப்பிட்டு எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பன் கர்ணா கிட்டையும் எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அதுவும் சுடர் தான் அப்படின்ற உண்மையை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்கிறாங்க அபிநயா. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வெற்றியும் சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வு நடக்குது. வெற்றியும் அபிநயாவும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதா கர்ணா பார்த்தது மட்டும் இல்லாமல் கர்ணா என்ன நினைக்கிறான்னா, இந்த வெற்றி எதுக்கு அபிநயா பார்த்து பேசணும், என்ன காரணம் இருக்குது, என்ன இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இன்னமும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகள் இருக்காரு. இதனால டென்ஷன் ஆகி வீட்டுக்கு நேராக போகிறாரு கர்ணா. அங்கே போனதுமே கர்ணா என்ன பண்ணுறாருன்னா ஸ்வேதா கிட்டேயும் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம வெற்றியும் வீட்டுக்கு வராரு. வெற்றி கிட்ட உண்மையும் கேட்குறாரு. வெற்றி, நீ என்ன அபிநயாவோட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, அப்போ நம்ம வெற்றி கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் பேசினேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆமாம் நீ அவகிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, நான் பேசுனது பார்வதி அக்கா கொலை விஷயத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அபிநயா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்ல, இதை கேட்டதுமே கர்ணாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அப்போ கர்ணா நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்னா, இத்தனை வருஷமா இவன் எதை கேட்கக்கூடாது அபிநயா கிட்ட அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அதை பற்றி தான் கேட்டிருக்கானோ, இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ, நம்ம ஸ்வேதாவோட சேர்றதுக்கு தான் இத்தனை வருஷமா நம்ம போராடிட்டு இருந்தோம், அந்த போராட்டமே இவனால கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்ணாவுக்கு பயம் வந்துருச்சு. எப்படியாவது பார்வதி கொலையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா எல்லாமே கெட்டு போயிடும், நான் ஸ்வேதாவை கல்யாணமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினைக்கிறாரு. இதனால என்ன முடிவு பண்றாருன்னா, இனி உயிரோட வெற்றியை விடக்கூடாது, வெற்றி உயிரோட இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்தா வரும், நம்மளோட எந்த ஒரு ஆசையும் நிறைவேற்றிக்க முடியாது, அதனால நம்ம இவனை கொல்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா என்ன பண்றான்னா ரவுடிகள் மூலமாக கொள்றதுக்கான பிளானும் எக்ஸிக்யூட் பண்ணி பிளான் படி போட்டு கொடுத்துறான். அதுபடியே சரின்னு சொல்லிட்டு பிளானிங்க நடக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றி கொஞ்சமாவது தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுனா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது கர்ணாதா அப்படின்னு தெரிய வருமா. கர்ணா பண்ணுற ஒவ்வொரு பிளான்லேயும் நம்ம வெற்றி ஜெயிச்சு எப்படி வரப்போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் கர்ணா பத்திர உண்மை தெரியும் போது வெற்றி ரொம்பவே உடைய போகிறாரு. உடைஞ்சது மட்டும் இல்லாமல் தன்னோட மனைவியும் மகளும் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறதுக்கு காரணம் கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு இனி கர்ணாவுக்கு எதிராக நம்ம வெற்றி என்ன பண்ண போகிறாரு. முதலாக வெற்றி சந்திக்கிறது அபிநயா மூலமாக துரோகம் சந்திச்சது மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாரே தவிர்த்து கர்ணா தன்னோட உயிர் நண்பன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இத்தனை வருஷமாக கர்ணா மேலே நம்பிக்கை வச்சிருந்தா வெற்றிக்கு இப்போ மிகப்பெரிய இடியா விழுக போகுது. வெற்றிக்கு இந்த உண்மை எப்படி தெரிய வைக்க போகிறாங்க, இது யார் தெரிய வைக்க போகிறாங்க வெற்றிக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒருத்தர் தான். யாருன்னா அது நம்ம லாயர் பிரபாகரன் மூலமாக மட்டும்தான் வெற்றிக்கு தெரிய வரப்போகுது. அது எப்படி தெரிய வரப்போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த உண்மை வெற்றிக்கு எப்படி தெரிய வரப்போகுது அப்படின்றத வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். நம்ம சுடரும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏன்னா கேப்டனோட பேச சொல்லிட்டு அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்க, இனிமேல் பிரச்சனையே கிடையாது, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதும் கேப்டனை பார்க்கலாம், வரும்போதும் கேப்டனை பார்த்து பேசிட்டு வரலாம், இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம சுடர் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுடரோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்த சண்முகம் என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுதான் நடக்கணும்னு இருக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறாங்க. ஏன்னா சண்முகத்துக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க நம்ம அபிநயா. இது நாள் வரைக்கும் சுடர் யார்கிட்ட கேப்டனாக பேசிட்டு இருந்தாங்களோ அது வெற்றி அப்படின்ற உண்மையை நம்ம சண்முகத்துக்கிட்ட சொன்னது எப்படிமா அப்படின்லாம் கேட்டதும் நம்ம அபிநயா இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டாங்க சண்முகத்தை. இதனால சண்முகமும் சரி நம்மளுக்கு சுடரோட சந்தோஷம்தான் முக்கியம், இனி என்ன பண்ணணுமோ அது நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமாக அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம சுடரை ஸ்கூலுக்கு கிளம்பும் போது கரெக்டாக வெற்றியும் நிற்கிறாரு. வெற்றியை பார்த்ததுமே நம்ம சண்முகம் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியாக கிளம்பிடுறாரு. சரி வா சுடர் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவுமே சுடரும் தன்னோட அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு வெற்றியோட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியும் சுடரை நல்லபடியாக ஸ்கூலுக்கு பேசிட்டு எப்பவும் போல் போயிட்டு சுடரை வழி அனுப்பி விடாரு ஸ்கூலுக்குள்ளே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ சரி அப்படின்னு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வெற்றியும் பாய் சொல்லிட்டு கிளம்பும்போது தான் இந்த ஒரு நிகழ்வே நடக்க ஆரம்பிக்குது. கர்ணா பிளான் பண்ண மாதிரியே எல்லா ரவுடிகளும் வெற்றியை தாக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இது தெரியாத வெற்றி இனி ரவுடியை எப்படி சமாளிக்க போகிறாங்க. ஆனால் அறிகுறியாக நம்ம அபிநயாவுக்கு தாலிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றத காமிக்கிற விதமாக அபிநயாவும் பூஜை ரூமில் சாமி கும்பிடும்போது குங்குமம் தட்டி கீழே விழுகிற மாதிரி பூஜை ரூமில் அபசகுணமாக நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்ததுமே நம்ம அபிநயாவுக்கு மனசும் துடிக்க ஆரம்பிக்குது. என்னாச்சு இப்போ பூஜை ரூமில் நடந்ததை பார்த்தா ஏதோ தப்பாக நடக்க போதோ அப்படின்னு தோணுது. மனசும் படபடன்னு துடிக்குது. வெற்றிக்கு ஏதோ ஆபத்து வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால மனசு வருந்தி ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம அபிநயா என்ன பண்ணுறாங்கன்னா சாமி ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு மனதாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வேண்டுதலை சாமி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்காக வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் வெற்றியை அந்த ரவுடிகள் தாக்குறதுக்கு தயாராக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கரெக்டாக வெற்றியும் போகிறாரு. அந்த இடத்துல தான் ரவுடிகள் எல்லாருமே வெற்றியை சுற்றி வளைச்சிட்றாங்க. இதை பார்த்த வெற்றி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன நம்மளை தாக்குறதுக்கு ரவுடிகளா, இது வாய்ப்பே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலும் யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி தயாராகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல வெற்றியும் ஸ்லிப் ஆகிறாரு. ஸ்லிப் ஆனதுமே வேற வழியே இல்லை, இவனை இதோட கொன்று முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகள்லாம் சுற்றி வளர்க்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம லாயர் பிரபாகரன் கரெக்டாக கார்லேருந்து வராரு. இதை பார்த்ததுமே அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் வெற்றியை தான் தாக்குறாங்க போல். நம்ம போய் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாயர் பிரபாகரனும் வெற்றியை காப்பாற்றுறதுக்கு ஓடி வராரு. ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் லாயர் பிரபாகரனும் ரவுடிகளை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறதுன்னா கீழே விழுந்த வெற்றியை என்ன பண்ணுறேன்னா நான் இருக்கேன், கை கொடுங்க, வாங்க எழுந்துறீங்க, நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரனும் சொல்கிறாரு. இதை பார்த்ததுமே நம்ம வெற்றிக்கு பிரபாகரன் உண்மையிலே ரொம்ப நல்லவர் தான் போல, நம்ம அதை இத்தனை நாளும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தோண ஆரம்பிக்க போது. இதனால் வெற்றிக்கு பிரபாகரன் மேலே ஒரு நம்பிக்கையே வரப்போகுது. இவங்க 2 பேருமே சேர்ந்து ரவுடிகளை அடித்து ஓட ஓட விரட்ட போகிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம வெற்றி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரபாகரன் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களோட உயிருக்கு ஆபத்துனா நான் எப்படி வராமல் இருப்பேன், நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரனும் சொல்கிறாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் காப்பாற்ற வராமல் எப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி பிரபாகரன் சொன்னதை கேட்டதுமே வெற்றிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. அப்போ தான் பிரபாகரனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போது வெற்றியை இவ்வளோ தூரத்துக்கு கொலை பண்ணுற அளவுக்கு ரவுடிகளால் அனுப்பப்பட்டது யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக இது கண்ணாவோட வேலையாக இருக்குமோ. இதை வெற்றிகிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஒத்துப்பாரா? கிடையவே கிடையாது. வெற்றி அவர் மனசை திறந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம கேட்டால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறாரு. வெற்றி, இது நாள் வரைக்கும் உங்களை இவ்வளோ தூரத்துக்கு கொலை பண்ணுற அளவுக்கு யாருமே உங்களுக்கு விரோதி கிடையாதே. இப்போ இத்தனை பேரும் உங்களை கொலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னா இவங்களை அனுப்பிச்சு விட்டது யாராக இருக்கும்? நீங்களே யோசிங்க வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்கிறாரு. ஏதோ ஒரு உண்மை உங்களால் வெளியே வர போகுதோ அப்படின்ற ஒரு பயத்தினால தான் இந்த வேலை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவுமே வெற்றிக்கு பிரபாகரன் சொல்கிறதும் உண்மைதான். இப்போ நம்ம அபிகிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பாக இது கர்ணாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு டவுட் வந்தாலும் வெற்றி கர்ணா இதை பண்ணியிருக்க மாட்டான், கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தன்னோட மனசை ஆறுதல் படுத்திக்கிறாரு வெற்றி. இனி வெற்றிக்கு எப்படி கர்ணாவால தான் இந்த ரவுடிகள்லாம் அனுப்பப்பட்டாங்க, தன்னை தாக்குறதுக்கு காரணமாக இருந்தது இந்த கர்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வெற்றிக்கு தெரிய வரப்போதுன்னா இந்த ரவுடிகளில் ஒருத்தரோட மூஞ்சியை கரெக்டாக நம்ம வெற்றியும் பார்க்க போகிறாரு. அப்போ வெற்றிக்கு ஒரு ஞாபகம் வரப்போது, இந்த ஒருத்தரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவரை தேடுறதுக்கான வழியை பார்க்க போகிறாரு. அந்த ரவுடியை பிடிச்சா கண்டிப்பாக உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் அந்த ரவுடியை பிடிச்சி கேட்கும்போது தான் கர்ணாவால் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற உண்மையை சொன்னதுமே வெற்றி அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மனசு உடஞ்சி நிற்க போகிறாரு. அப்பவும் கூட வர போகிறது யாருன்னா லாயர் பிரபாகரன் தான் வெற்றிக்கு கூட இருக்க போகிறாரு. அப்போ தான் வெற்றி லாயர் பிரபாகரன்கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்க போகிறாரு. இந்த இடத்துல நம்ம லாயர் பிரபாகரன் கண்டிப்பாக வெற்றி கிட்ட அபியை பற்றின உண்மையும் அபி எந்த தப்பும் பண்ணலை, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கா அப்படின்ற உண்மையை வெளிப்படுத்த போகிறாரு பிரபாகரன். இனி வெற்றி கர்ணாவோடையே இருந்து கர்ணாவை குளிப்பறிக்கிற மாதிரி குளிப்பறிச்சு அவங்கிட்ட இருந்து உண்மையை எப்படியாவது வெளிக்கொணரணும், பார்வதி அக்கா கொலையில் யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்ற உண்மையை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி கர்ணாவுடைய இன்னும் பயணம் செஞ்சு
அவரோட வாயிலிருந்தே எல்லா உண்மையும் தெரிய வைக்க போகிறாரு. உண்மையை சொல்லப்போனால் வெற்றி தன்னோட உயிரையும் பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம கர்ணாவோடய இருந்து நம்ம பயணம் செய்கிறது தான் நல்லது. அவங்கிட்ட இருந்து என்ன உண்மையெல்லாம் வெளிவரணுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தயாராக போகிறாரா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.